ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில், வெங்காயம், தக்காளி, பூண்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக கசகசா சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் லைட்டாக கலந்து விட்டுக்கிடலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவையும் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ குழம்பு பொடி வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். நான் ஃபஸ்ட்டு மகாராஜா மீன் குழம்பு பொடி பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மாமிஸ் குழம்பு பொடி பாக்கெட்டு அதையும் நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஆற விட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் தேவையான அளவு ஆயில், கடுகு, வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆக தண்டி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு புளி கரைசலையும் ஆட் பண்ணிக்கிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான சால்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் கழுவி வச்சுருந்த ஊளி மீனை வந்து நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடித்ததும் லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. மீன் வந்து குழம்புக்குள்ளே போக தண்டியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெயிட் பண்ணலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா குழம்பு கொதித்து பச்சை வாசனைலாம் போயிருக்கும். இப்போ நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை வந்து பிச்சு போட்டு இறக்குனா நம்மளுக்கு ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு வந்து ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வேறு மெத்தடில் பண்ணணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. உண்மையிலே இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய், see you friends.